ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நீண்ட நாள் கழிச்சு இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கோம். ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்ப தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலையோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் மினிமம் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சாலே போதும். சேலரிய பொறுத்தவரைக்கும் 30,000 குடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் உண்டு. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப் கால்ல ரெக்ரூட் பண்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்னா மே மாசம் 31ஆம் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட் கால்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க? எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் இதுல வந்து என்னன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி, என்ன ஜெண்டர் அப்படின்னு எல்லா முக்கியமான டீடைல்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீடைல்ஸ் அப்படி எல்லாத்தையும் கொடுத்து இதில் இவங்க கேட்டிருக்க சம் ப்ரூஃப்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ப்ரூஃப்ஸையும் அட்டாச் பண்ணி அது போக இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸ் நம்ம பே பண்ணுறதுக்கான ஸ்லிப் ரெசிப்டையும் நம்ம அட்டாச் பண்ணி இதில் மேலே கொடுத்துருக்க இந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மே மாதம் 31ஆம் அவங்க கைக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து சேர்ற மாதிரி நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் அப்படி கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பற்றி உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹100 சொல்லியிருக்காங்க. அதுவே அதை தவிர மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹1000 சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு பேங்க் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணணுங்க கீழே டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பே பண்ணி அது கூட என்னென்ன ப்ரூஃப் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ஜெராக்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஐடென்டி அதாவது ஆதார் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஃபோட்டோ ஐடென்டிக்கு நீங்கள் வந்து ஆதார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்க அட்ரஸுக்கு நீங்கள் வந்து மே மாதம் 31ஆம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் நான் எங்கேருந்து வந்துட்டேன் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன் பேங்க்ல தான் வந்திருக்கு. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கன்சல்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சாலே போதும், அது நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட லீவ் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வந்து 15 நாள் வந்து லீவ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் சொல்லியிருக்காங்க. சென்னை வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் அவங்க வந்து மாறலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக இவங்க வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வச்சு மட்டும் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இன் கேஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் ப்ரொஃபைல் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து ₹100 சொல்லியிருக்காங்க. அதுவே அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹1000 சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.